சார் தெரியும்ல, நேற்று சாயங்காலம் 7:30 மணி நியூஸ் இல்ல நாளைக்கு காலைல பாரு ஒரு காலையில சார் வருவாரு. சார் காலையில தான் டெய்லி நான் முழிக்கிறதே. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் உண்டு. ஆனா அந்த டெலிவிஷன் செலிபிரிட்டியை உத்து பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது உண்டு இல்ல? அது கண்டிப்பா இருக்கு. எங்க நீங்க வந்து வெளியில போனீங்கன்னா, அதாவது கேட்ட கூட மாட்டாங்க சார் நீங்க. ஆமா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீல் அது நிறைய நடக்கும். சுனாமி இருக்குல்ல, 2004 சுனாமி வந்தது. ஸ்பெல்லிங் என்ன? TSUNAMI. புடிச்சிங்க விஷயத்தை. ஆமா, இது என்ன தெரியுமா? சுனாமி வந்து தாக்கி, டுசுனாமி தான் ஆரம்பத்துல சொன்னது. என்னங்க நம்ம தமிழ் செய்திலேயே டுசுனாமி தாக்கி, என்னடா அது டுசுனாமி தாக்கியா அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாளும் நம்ம வச்சு ஜப்பான் பேருன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணி அந்த டீயை சைலண்ட் ஆக்கி சுனாமின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இதேவே டுசுனாமி பிச்சாண்டி, அப்புறம் இந்த மாதிரி கோபால்சாமி, அந்த மாதிரி ஒரு பேர் சொல்றவர, இந்த மாதிரியான பேரை இதே ஆட்கள் ஃபாரின்ல இருக்கவங்க படிக்கணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? பேர் தானே வைப்பாங்க. அந்த மாதிரி நாங்க பேர் வைப்போம். வருது, யாருக்குமே தெரியல, என்ன பண்றது? படிக்கணும், படிச்சு ஆகணும். என்ன பண்றது? அந்த நேரத்துக்கு அடிச்சு விட்றது. அதை கேட்டவன் ஒரிஜினல் ஆள் வந்து அந்த நாட்டுல இருந்து வந்து நம்மள ஏன் என் பேர் இப்படி உச்சரிச்சேன்னு கேட்க போறதில்ல. ஒருத்தருக்குமே தெரியலன்னும் போது என்ன பண்றது? பேரை வச்சு விட்டு உலக தலைவர்களுடைய பெயர், உலக நாடுகளுடைய பெயர் எப்படி இருக்கும்னா, நம்ம தமிழ்ல நம்ம ரஜினி சார் சொல்லுவார் கச்சா முச்சான்னு, அந்த மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கும். ஒண்ணுமே தெரியாது. செய்தி வாசிக்கும் பொழுது நியூட்ராலிட்டி கண்டிப்பா முக்கியம். இப்படியும் இருக்கக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மைல், ஒரு புன்முறுவல் பூப்பேன், நிச்சயமா நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த நியூட்ரலை வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியல. முதல் தடவை படிக்கும்போது ஒரு தான் வரும். நான் அப்படி சொல்றேன், முதல் தடவை படிக்கும்போது ஒரு பழக்கம் இல்லை அந்த பேருக்கு. ஆனால் நியூஸில் அப்படி படிக்க முடியாது. நீங்கள் அதுக்காக நான் முதல்ல கொடுங்க படித்து பார்த்துக்கிறேன்னு படித்து பார்த்துப்பீங்களா? அதாவது புதிய பெயர்களை இல்லை, நான் போய் உட்கார்ந்தேங்க அன்றைக்கி லைவில் வந்தது அதான், அப்படி வரும்போது நான் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களா? எது நடக்கும்? ரெண்டுமே நடக்கும். சில நேரங்களில் இப்போ காலை செய்திக்கு போகிறோம்னாக்கா பெரும்பங்கு நைட்டு நடந்த சம்பவம் தான் இருக்கும். அதாவது நைட்டு அப்படிங்கிறத விட நைட்டு வரையில், இரவு வரையில். சரியா? சாயங்காலம் நியூஸ் ஒன்று படிச்சிடுறாங்க, அடுத்து காலையில் செய்தி. காலை செய்தியில் பார்த்தா என்ன ஆகும்? முன்னாளுடைய தொகுப்பு, சாராம்சம், சுருக்கம் அப்படித்தானே வரும். அப்புறம் கடைசியாக செய்தி வாசிச்சுட்டு போன பிறகு அந்த இரவு பொழுதில் நடந்த ஏதாவது விஷயங்கள் வரும். அப்படித்தானே? ஸோ பகல் முழுதும் நடந்தது காலையில் போய் செய்தி வாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக செய்தி வாசிக்கிறவங்கள பொதுவாக என்னடா இருக்கிறத தானடா படிக்க போகிறோம், கொடுக்கறத தானடா படிக்க போகிறோம், தமிழில் தானடா படிக்க போகிறோம், அந்த எண்ணம் மனுஷனுக்கு வரவே கூடாது. சுத்தமாக வரவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு ரொம்ப ஹம்பிளாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆசைப்படுறேன்னு சொல்கிறத விட தாரக மந்திரமாக என்னுள்ள அது வந்து எப்போவுமே நான் கடைப்பிடிச்சது. எந்த நியூஸ் படிக்க போனால், எத்தனை ஆயிரம் நியூஸ் படிச்சிருந்தாலுமே கூட, இத்தனை வருஷங்கள் ஆகியிருந்தாலுமே கூட, நான் சொல்கிறது அப்படியே உள்ளத்திலிருந்து சொல்கிறேன். ஒவ்வொரு செய்தியையும் வாசிக்க செல்லும் பொழுது, என்னுடைய சீட்டில் நான் உட்காரும் பொழுது, இன்றைக்கித்தான் முதல்ல செய்தி வாசிக்கிறேன், இன்றைக்கி தான் என்னுடைய நியூஸ் ப்ரெசன்டேஷன் முதல்ல தரப்போகிறோங்கிற எண்ணம் என் மனசில் எப்போவுமே இருக்கும். கொஞ்சம் என்ன சொன்னல, தமிழ் தானே, நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் தானே, அதில் என்ன இருக்கு, போய் படித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த எண்ணம் மனுஷனுக்கு வரவே கூடாது, குறிப்பாக நியூஸ் ரீடருக்கு வரவே கூடாது. தமிழ் தானேன்னா அதில் ஒரு அலட்சியமா, அவங்க என்ன சொல்ல வராங்க, தாய்மொழி தானேன்னு, அது கிடையவே கிடையாது. படித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பகல் முழுதும் நடந்த விஷயங்களை நமக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, பேருங்கள்லாம் நம்ம இது என்னமோ படிக்கிறாங்க, நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுவோம் கொள்வோம், அப்போலாம் ஒன்றும் இல்லை, நியூஸை குறிப்பாக கேட்போம், அடுத்த நாள் பேப்பரை பார்ப்போம் கொள்வோம். ஸோ ஆகையினால் தெரிஞ்ச பேரை ஏற்கனவே அடுத்தவங்க நமக்கு முன்னாடி காலையிலேருந்து வாசித்தவங்க பேருன்னா அதை வச்சு ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. 2 நியூஸ்க்கு ஒரு மாதிரி படிச்சிருப்பாங்க, அப்புறம் எல்லாம் தெரிய வந்திருக்கும். அப்போ வந்து ஒரு இதை பண்ணி இப்படி தான் படிக்கணும்னு அது தெரிய வரும். சில நேரங்களில் நமக்கு அது காலையில் செய்தி போகும்பொழுது என்னென்னா, பேப்பர் கையில் வந்துடும். பேப்பர் கையில் வரும்பொழுது நமக்கு வந்து அதை நம்ம பார்ப்போம், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம், டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்குவோம். அதில் குறிப்பாக என்ன சொல்லணுன்னாக்கா, அந்த பேப்பரில் கூட செய்தி வருதில்ல. இப்போ தம்பி சொன்ன மாதிரி விளாடிமிர் புட்டின் இந்த மாதிரி பேர், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுடைய பேர்,
உலக தலைவர்களுடைய பெயர், ம். உலக நாடுகளுடைய பெயர் ஆ. எப்படி இருக்கும்னா, நம்ம தமிழ்ல நம்ம ரஜினி சார் சொல்லுவார் கச்சா முச்சான்னுவாங்களே, அந்த மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. பிடின்னு ஒரு பேர் ஆரம்பிச்சு வரும், எப்படி விளாடிமிர் புட்டின் விஎல்ல ஆரம்பிச்சு வருது, அந்த மாதிரி வரும். என்ன படிக்கிறது தெரியாது. கேமராமேனை கேட்கலாமா, அவருக்கு தொடர்பு இல்லைன்னாலும் ஒரு நட்பு ரீதியாக தெரியாது. டெக்னீஷியனு தெரியாது, எடிட்டரு தெரியாது. எப்படி தான் படிக்கிறது? கஷ்டம் தானே. ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு படித்த பேர் ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? பேரெல்லாம் அதெல்லாம் அப்போவே கவனம் இருக்காது, இப்போ எப்படி கவனம் இருக்கும்? அப்போ என்ன பண்ணுவோன்னா, இல்லை ஏதாவது ஒன்று நினச்சி வீட்டுக்கு போய் சிரிச்சதெல்லாம் இருக்கா? சரியாக ஒரு ஏதோ வீட்டில் கூட ஒரு பதிவு கூட எடுத்து வச்சிருக்கிறேன். என்னது அது? அது ஒரு ஏதோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய பேர். அடிக்கடி போட்டு கேட்பேன், இந்த பேர் எப்படிரா வாசித்தோம். அந்த நியூஸ் படித்து முடித்த உடனே உள்ளே இருக்கவங்களாம் சிரிப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் கேட்கணும் இது எப்படி படிக்கணும்னு யாருக்குமே தெரியாது, உண்மையிலுமே தெரியாது. எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது? நானே இப்போ நம்மளே பண்ணோம், சில நேரங்களில் படுத்திடும். ஒரே பக்கத்து நியூஸ் சில பேர்கள்னு சொல்லும்போது இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கூகுளில் வந்து அந்த உச்சரிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ நேரம் அவகாசம் இருக்காது, அது வேற விஷயம். இல்லை இப்போ பார்க்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நியூஸ் வருது, நியூஸை படிக்கிறதுக்கு முன்னாடி கூகுளில் போட்டு இது என்னென்ன பேருன்னு உச்சரிப்பு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே படிச்சிடலாம். பஜாஜில் பல்சர் வண்டி வந்தப்பன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் வந்துல புல்சர்னு ஒரு வண்டியா அப்படின்னு சொல்லிடுறேன். என்னது PULSAR, PULனா புல், SAR புல்சர் அப்படின்னு நோ பஜாஜ் பல்சர், ஓ பல்சர் சரி ஓகே அப்படின்னா. அப்போது அந்த வார்த்தையோட உச்சரிப்பு இருக்குல்ல, முதல் தடவை நமக்கு அது தெரியாது, ரெண்டாவது தடவை தான் அதை வந்து யாரோ ஒருத்தர் கரெக்ட் பண்ணி இல்லை சார் இதுதான் சரி. இன்ன வரைக்கும் உள்ள ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, சில கண்ணாடி இது பிராண்டிங் எல்லாம் சில இது சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வந்து இந்த BVLGARIன்னு புல்கேரியா, அது பிவிங்கிறது பில்கேரியான்னு நினச்சேன், புல்கேரியா சரி சரி சரி. ஸோ அது மாதிரி ஒரு சில பேர்கள்லாம் அப்படி சொல்லும்போதே இது இப்படித்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண. ஏன்னா சிலதெல்லாம் ரஷ்யாவை சேர்ந்தது, இட்டாலியை சேர்ந்தது, கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் வேர்டு, இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த வார்த்தைகளுடைய ஜம்பம் ஒன்றும் இல்லை. இப்போ வேணா வந்து ஐயா கண்ணு, நஞ்சுண்டேன், பிச்சாண்டி, அப்புறம் இந்த மாதிரி கோபால்சாமி, அந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிறவர, இந்த மாதிரியான பேரை இதே ஆட்கள் ஃபாரினில் இருக்கவங்க படிக்கணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? பேர் தானே வைப்பாங்க, மிஸ்டர் ஐயா கானோ அப்படின்னா பேர் வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி நாங்கள் பேர் வைப்போம். வருது, யாருக்குமே தெரியல, என்ன பண்ணுறது? படிக்கணும், படித்து ஆகணும், என்ன பண்ணுறது? அந்த நேரத்துக்கு அடிச்சு விட்றது. அதை கேட்டவன் ஒரிஜினல் ஆள் வந்து அந்த நாட்டிலேருந்து வந்து நம்மளை ஏன் என் பேர் இப்படி உச்சரிச்சேன்னு கேட்க போகிறதில்ல. ஒருத்தருக்குமே தெரியலன்னும் போது என்ன பண்ணுறது? பேரை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சிரிப்போம். கவுண்டமணி சொன்ன மாதிரி வாயில் நுழையிற மாதிரி பேர் வைங்க அப்படின்வாங்கல்ல. இல்லை அது ஆனால் நீங்கள் ஃபாரினில் இருக்கிறவங்களோ இல்லை மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில செய்திகளில் பேசும்போது அது பெருசாக கூட எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அந்த அவங்க வந்து ஏன்னா இப்போ நாம கேட்குறோம்னா நமக்கு தெரியாது தானே, நமக்கு தெரிஞ்சால் தானே தப்புன்னு தெரியும். ஆமாம், அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு தானே நம்ம எடுத்துக்கோம். ஆனால் நம்ம ஊரில் வந்து தப்பாக பேசிட்டா பார்த்தியா, இந்த இங்கிலீஷை சரியாக பேசுகிறேன் நிறைய பேர் கிண்டலாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அது தெரியல போகிறேன் அப்படின்னு சொல்லி. நான் தான் சொன்னேன், எங்கள் பேரை அவங்க தப்பாக சொல்லும்போது நம்ம எதுவும் சொல்கிறது இல்லையே, அது நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, அப்போ அந்த பாயிண்ட் வரலையே அப்படிங்கிறது சிறப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சுனாமி இருக்குல்ல, 2004 சுனாமி வந்தது. ஸ்பெல்லிங் என்ன? TSUNAMI. பிடிச்சிங்க விஷயத்தை. ஆமாம், இது என்ன தெரியுமா? சுனாமி வந்து தாக்கி, டுசுனாமி தான் ஆரம்பத்தில் சொன்னது. என்னங்க நம்ம தமிழ் செய்திலேயே டுசுனாமி தாக்கி, என்னடா அது டுசுனாமி தாக்கிய அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாளும் நம்ம வச்சு ஜப்பான் பேருன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணி அந்த டீயை சைலண்ட் ஆக்கி சுனாமின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். சிறியவே டுசுனாமி தான். அதாவது இடுக்கன் வருங்கால் நகைங்கிற மாதிரி இல்லை, சுனாமியே பேரழிவு. அது சுனாமி இன்னுமே பதட்டமுள்ள விஷயம்தான். அது அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் சென்னையில். அது ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி அது பேர் TSU சார் என்னோ வந்து எப்படி சுனாமி அப்படியா படிக்கிறது? வேற வழியே இல்லை. இல்லை இது நான் என்ன சொல்கிறேன், ஒரு செய்தியாக வந்து பேப்பரில் பார்த்து படிக்க முடியாது, ஒரு ரகம். நல்லா கவனிக்கணும். ஆமாம், அதாவது நமக்கு அவகாசம் இருக்குது, நேரம் இருக்குது, பார்க்குறோம், இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா, இவரை கேட்கலாமா அவரை கேட்கலாமா. இப்போ என்ன முக்கியமாக சொல்ல வரேன், ஒரு ஈவினிங் நியூஸ் படிக்கிறோம். ஈவினிங் நியூஸினுடைய நிகழ்வு எப்படின்னா ரொம்ப கஷ்டம். எப்படின்னாக்கா, ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு முதலமைச்சர் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருப்பார், அதை வந்து முந்தி தரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லா சேனலுக்குமே இருக்கும்.
நடந்துக்கிட்டே இருக்க ஒரு ஃபங்க்ஷனில் அப்பப்போ லீட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க முக்கியமாக. அப்போ என்ன பண்ண நியூஸ் போகும்போது நியூஸினுடைய இது ஒரு செய்தியை ஒரு குறிப்பாக இந்த மாதிரி 3000 தராங்க 5000 தராங்க ஏதாவது ஒரு ஹைலைட்டை வந்து டக்குன்னு நுழைச்சி விட்டுடுவாங்க. ஸ்க்ராலிங் அந்த ஸ்க்ராலிங் போகிறது பார்த்து படிக்கிறது. நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லைவ்ல போகும்போது அது வரும். இப்போ இது வரைக்கும் பேசினது சற்று முன் கிடைத்த செய்தி சரியான உதாரணம். சற்று முன் கிடைத்த செய்தின்னா கோபால்சாமி கண்ணாயிரம் கோவால் தண்டபாணி அங்கே போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸு மோதி இறந்து போயிட்டான், படிச்சிடலாம். ஒரு முறை பார்க்கும்போதே லைனாக படிச்சிடலாம், நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் நேம்ஸ் இந்த மாதிரி வருது, எதுனா எப்படி படிக்கிறது? இப்போ இதில் என்ன சிக்கல்னா லைவில் போகும் பொழுது ஒரு முறையும் படித்து பார்த்ததில்லை, யார் சொல்லியும் கேட்டதில்லை, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடந்த நிகழ்வு இல்லை. அப்படி பார்க்கும்போது அந்த லைவில் படிக்கிறவங்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? கஷ்டம். ஜாம் ஆகிடுவாங்க. இது இப்படி என்னன்னே தெரியாது. வேறு வழியே இல்லாமல் எதனா ஒரு பேரை வச்சு தான் விடணும். வேறு வழியே யாரும் கேள்வியே கேட்க முடியும். ஏன்னா தட்டச்சு செய்து அனுப்புனாங்களா அவங்களுக்கும் தெரியாது. எனக்கு நான் அது விஷுவலாக திங்க் பண்ணி பார்த்தேன். அதாவது நியூஸ் படிக்கும்போது லைவாக படிக்கிறப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் காமிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் காமிக்க மாட்டீங்க, எந்த எக்ஸ்ப்ரெஷனும் காமிக்கக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எல்லாம் ஒரு ஃபோக்கஸ்டாக நியூஸ் படிக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நியூஸில் வரும்போது அவங்க முகத்தை திடீர்னு உங்களுக்கே ஒரு நியூஸ் வருதான், திரு சர்வோதயா ராமலிங்கம் அவர்களுக்கு லாட்ரி டிக்கெட்டில் 1 கோடி ரூபாய் பரிசு வந்துருச்சா. எனக்கு அப்படி சொன்னா எப்படி வந்துருச்சா. பாகியராஜ் படத்துல இந்த மென்டலா ஒரு இது பானுப்பிரியெல்லாம் இருப்பாங்க அந்த படத்துல, அது அப்படியே சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் இருக்கா? அதிர்ச்சி பைத்தியம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இருக்கும் நம்ம பேரை நம்மளே படிச்சுட்டு இந்த மாதிரி உனக்கு பரிசு கிடைச்சிருக்கணும்னு உற்சாகத்தை சொல்லணும். இப்போ பரிசு கிடைச்சிருக்கு, பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் தம்பி சொல்கிற மாதிரி என்னென்னா, செய்தி வாசிக்கும் பொழுது நியூட்ராலிட்டி கண்டிப்பாக முக்கியம். இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியும் இருக்கக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, தெரிந்த செய்தியாக இருந்தால் அது வந்து நியூட்ரலாக இருக்க வேண்டிய செய்தியாக இருந்தால் படிச்சிருவேன். அதே தெரிந்த செய்தியில் நல்ல விஷயம், ஒரு பிள்ளை வந்து யூபிஎஸ்சியில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சிருக்கு, 10வது இடத்துல வாங்கியிருக்கு, இல்லை 5வது இடத்துல வந்திருக்கு, அப்படிங்கிற மாதிரி செய்தியாக இருந்தால் நாம் எதுக்கு நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்? நான் நினைப்பேன், நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பிள்ளை அது வந்து யூபிஎஸ்சியில் 3வது இடம், ஒரு ஸ்மைல், ஒரு புன்முறுவல் பூப்பேன், நிச்சயமாக நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த நியூட்ரலை வந்து நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிந்த செய்தியானால் அப்படி லேசாக ஒரு புன்னகை புரியும். இல்லைன்னா சொல்லுவாங்களே மூடிக்கிட்டு கிடக்கணுங்களா, அந்த மாதிரி ஒத்திக்கிட்டு கிடக்கும், பண்ணவே கூடாது. எங்கன்னா சிக்கிடும். இப்போது நான் நியூஸ் படிக்கிறேன்டா பேர் வழின்னு என் முகத்தை நல்லா காமிக்கணும், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு. நமக்கு தெரியாத ஒரு நியூஸ் வருதுன்னா, கோவையில் இன்று காலை சென்ற பேருந்து விபத்து ஏற்பட்டு 25 பேர் பலியானார்கள், எதனா ஒன்று வருதுன்னா, கோவையில் நேற்று காலை அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ ஐயப்ப மலைக்கு ஏதோ பிரயாணம் போகிறாங்க, புனித ஸ்தலத்துக்கு போகிறாங்க. கோவையில் நேற்று காலை ஐயப்ப மலைக்கு சென்ற பேருந்து சிரிச்சின்னா வந்து 25 பேர் செத்து போயிட்டாங்கனாக்கா எப்படி இருக்கும்? அட படுவாவி, செத்துப்போன நியூஸை எவ்வளோ சந்தோஷமாக படிக்கிறான்டா. அதுவும் அந்த நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் நியூட்ராலிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் சரி, தெரிந்தாலொழிய, ரொம்ப தெரிஞ்சா ஓகே, இல்லை முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா, தெரியாதனா நாம் வந்து 19 பொத்திக்கிட்டு அப்படி தான் வாசிக்கணும். ரொம்ப கஷ்டம் அது. இல்லை உண்மையிலுமே அது இல்லை அது ரொம்ப கஷ்டம் அது. இது ஏன்னா நீங்கள் சொன்னது வந்து என்னால் அதை விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதாவது என்னன்னா, கோவையில் நேற்று அந்த இல்லை ஸ்மைல் வந்துடும். எத்தனை 1000 பேர் இல்லை, எத்தனை லட்சம் பேர் திட்டுவானுங்க. இவன் வீட்டில் நடந்திருந்தா அப்படி சொல்லுவானாடா. அதெல்லாம் வந்து அதுக்கு தான் மெயின்டைன் பண்ணணுன்றது. எந்த தம்பி சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு உணர்வையும் முகத்தில் பிரதிபலிக்காமல் நியூட்ரலாக இருந்துட்டா நல்ல பிள்ளை அப்படின்னு வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, நியூஸ் ரீடர் இருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட பேச இல்லை, உங்களுக்குள்ள ஒரு நடிகர் இருக்கிற மாதிரியே தெரியுது. நிறைய எக்ஸ்பிரஷன்லாம் காமிக்கிறீங்க. ஐயோ இல்லை நியூஸ் ரீடர்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் வர்றது இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு ஒரு இல்லைண்ணே, அது பார்க்கறதுக்கு ஒரு ஆச்சரியம், அதில் ஒரு சந்தோஷம். என்னன்னா அதான் சொல்கிறேனே, இப்போ நான் டிவியில் நியூஸ் பார்க்கும்போது அப்படி அட்டென்டிவாக உட்காந்து அப்படி பேசுறது அப்படின்ட்டுருக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக வேணால் ஒரு புன்முறுவல் இருக்கலாம்.
மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கலாம். அதான் சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச் அதான் இல்லை சொல்லும் போதே நினைச்சேன். மகிழ்ச்சி அப்படின்னா அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவார்ல அந்த மாதிரி. ஆனால் உங்களுக்குள்ள வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொன்னல ஆரம்பத்தில், டெலிவிஷன்னாவே செலிபிரிட்டினா ஃபஸ்ட்டு நியூஸ். ஏன்னா அவங்க தான் க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க, இவ்வளோ சோக்கில் காமிக்கிறாங்க. அவங்க தான் செலிபிரிட்டி. வெளியில் எங்கே போனாலும் தெரிஞ்சிடும் சார் வந்திருக்கார், சார் யார் தெரியல. நிஜம் அது இல்லை அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்திருக்கு வெளியில்? அதாவது இந்த நியூஸ் ரீடிங் வந்துட்டீங்க, வெளியில் ஃபங்க்ஷன்லாம் இங்கே போகிறீங்க, போனேன் சார் தெரியும்ல, நேற்று சாயங்காலம் 7:30 மணி நியூஸு இல்லை நாளைக்கு காலைல பாரு வருவார், காலையில் சார் வருவார். சார் காலையில் தான் டெய்லி நான் முழிக்கிறதே. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உண்டு. அது மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் யாராவது சொல்லி ஒரே நிறைய பேர் முறைச்சு பார்ப்பாங்க, கிட்ட வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க சார் நீங்கள் சில பேருக்கு சொல்கிறது சில பேருக்கு சொல்கிறது இல்லை. ஆமாங்க நிறைய பேர் சொன்னாங்க என்ன மாதிரியே ஒருத்தர் வாசிக்கிறாருன்னு தெரியலங்க, யாருன்னே தெரியலங்க, நீங்கள் எப்போ பார்த்தீங்க கிடைச்சா சார் காலையில் கூட பார்த்தேன் சார் நான். அப்படியா தெரியலையங்க, நான் ஒரு நாள் கூட பார்க்கணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு. ஆனால் அந்த டெலிவிஷன் செலிபிரிட்டியை உத்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உண்டு இல்லை? அது கண்டிப்பாக இருக்குது. எங்கே நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா இல்லை ஏன் நம்ம அதாவது கேட்ட கூட மாட்டேன் சார் நீங்கள். ஆமாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீல் அது நிறைய நடக்கும். ஏன்னா பேர் தெரியாது. ஆரம்ப காலகட்டத்திலலாம் செய்தி வாசிப்பாளர்களுடைய பேர் பதிவிடப்படும். ஆமாம். இப்போ வந்து பேரே சொல்கிறதே கிடையாது. ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? அது என்னை பொறுத்த வரையில் அது வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு செய்தி வாசிப்பாளர் செய்தியை வாசிக்கிறதுக்கு முதல் செய்தி வாசிக்கும் பொழுது அவங்களுடைய பேரை பதிவிடுறதுல வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், அவங்களுக்கான ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும்னு நான் நம்புகிறேன். ஆரம்ப காலகட்டத்திலலாம் சர்வோதய ராமலிங்கம் என் பேர் சாதாரணமாக பக்கத்தில் இருந்து சொன்னாலே மனசில் நிற்காது, எழுதி கொடுத்தாலும் 3 முறை பார்த்து